இருண்ட இரவில் மகாராஷ்டிராவின் அசாதாரண மன்னன் சிவாஜி பிரதாகட் கோட்டையின் மேல் நின்று நிலவொளியில் ஒளிவீசும் பள்ளத்தாக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். ஒரு ஒற்றர் செய்தி கொண்டு வந்தார். பிஜாப்பூர் சுல்தானத்தின் சக்தி வாய்ந்த படைத்தலைவர் அப்சல் கான் மராத்தா வெடிப்பினை அழிக்க ஒரு பெரும் படையுடன் வருகிறான். ஆனால் பயத்திற்குப் பதிலாக சிவாஜியின் கூறிய நுண்ணறிவு ஒரு திட்டத்தை உருவாக்கியது. அப்சல் கானுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். சமாதானமாக பேச வாருங்கள், நான் வஞ்சனையின்றி உங்களை வரவேற்கிறேன் என்று கூறினார். அவர்கள் சந்திக்கும் இடமாக கோட்டையிலுள்ள ஒரு தனிமையான கூடம் தேர்வாகியது. பாதுகாப்பு கருதி இருதரப்பும் மிகக் குறைவான காவலர்களை மட்டுமே அனுமதித்தனர். அந்த நாள் வந்தது. சிவாஜி தாழ்மையாக இருக்கும் உடை அணிந்தார். ஆனால் அந்த உடையின் கீழே ஒரு ரகசிய ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்தார். வாக்னக், புலியின் நகங்களைப் போல கூறிய கருவி. அப்சல் கான் சிவாஜியை கொன்று வீழ்த்த திட்டமிட்டார். ஆனால் சிவாஜி சலனமின்றி இருந்தார். அப்சல் கான் விரைந்தபோது சிவாஜி மின்னல் வேகத்தில் தாக்கினார். அந்த வாக்னக் அப்சல் கானின் மார்பில் தீவிரமாக குத்தியது. அப்சல் வலியுடன் அலறினார். அவரது பாதுகாவலர்கள் குழப்பமடைந்தனர். அந்தச் சமயத்தில் சிவாஜியின் மன்னர் படை உள்ளே நுழைந்தது. அவர்கள் மின்னலின் வேகத்தில் எதிரிகளை வீழ்த்தினர். அந்தத் தாக்குதலில் வெற்றி மராத்தாவிற்கு புதிய உந்துதலை தந்தது. சிவாஜியின் புத்திசாலித்தனமும் துணிச்சலும் தான் அவரை மகாகவி ஆக்கியது. அவரது வீர வரலாறு தமிழர்களின் இதயத்தில் என்றும் நிற்கும்.